பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் நிச்சயமாகவே கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் களி கூர்ந்து மகிழ்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் ஒவ்வொருத்தரையும் இந்த நாளில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த நாள்லையும் ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி வனாந்தரத்தில் வழி நடத்தினாருன்னு இன்னைக்கு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலவிதமான சோதனைகளின் மத்தியில், நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா போராட்டங்களின் மத்தியிலையும் கர்த்தர் ஒரு சமாதானமான பாதையில் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் நைட்டு படுத்துட்டு யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த நாளில் கர்த்தர் எப்படி நம்மளை வழிநடத்தி வந்திருக்காருங்கிறது நமக்கு புரியும். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்ட பிறகு கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறது இல்லை. எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகளின் மத்தியில் என் கர்த்தர் நல்லவர், அவர் எனக்கு நல்லதை தான் செய்வார், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது, அப்படி தான் விசுவாசம் பேசும். பாருங்கள், இன்றைக்கு அதுக்காக தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நாம் சத்தியத்துக்குள்ளே போகலாம். என்னாகமும் 11வது அதிகாரம், என்னாகமும் 11:10 வாசிக்கிறேன். என்னாகமும் 11:10. அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது, மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாப்பா இருந்தது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு முன்பாக வந்து நின்று அப்படி அழுதுட்டு இருந்திருக்காங்க. எதுக்கு அழுதாங்க? எகிப்திலிருந்து வந்துகிட்டு இருக்காங்க வனாந்தரத்தில். ஆண்டவர் 40 வருஷம் அவ்வளோ அழகாக வழி நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஒவ்வொரு முறையும் அவங்க கர்த்தரிடத்துல முறையிடும் பொழுது, முறுமுறுக்கும் போது ஆண்டவர் நன்மைகளை செய்து கொண்டே தான் இருந்தாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், அவங்க எப்பொழுதும் முறுமுறுத்துட்டே தான் இருந்தாங்க. அது அவங்களுடைய நேச்சராக போயிருச்சு. இந்த நேரத்தில் பாருங்க, கறி வேணும் கறி வேணும் அப்படின்னு சொல்லி தங்கள் கூடாரங்களுக்கு முன்பாக நின்று அழுதுட்டு இருந்திருக்காங்க. அப்போ பாருங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னு 13:14 வாசிக்கிறேன். என்னாகமும் 11:13-14. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே, இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது. மோசே புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஜனங்களை என்னால் தாங்க முடியாது, இது எனக்கு மிஞ்சின பாரமாக இருக்குன்னு கர்த்தரிடத்துல போய் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ ஆண்டவர் சொன்னார், பாரு மோசே, நீ ஜனங்கள்கிட்ட போய் நீ சொல்லு, ஜனங்களை இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக்க சொல்லு, நாளைக்காக இன்றைக்கே உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. 18வது வசனம், நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாயிருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. ஆண்டவருக்கே கேட்குற மாதிரி அழுதுருக்காங்க. எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், வெங்காயம் சாப்பிட்டோம், பூண்டு சாப்பிட்டோம், நாங்கள் அங்கே அவ்வளோ நல்லா இருந்தோம், அடிமைகளாக இருந்துட்டு அதெல்லாம் மறந்துட்டாங்க. அங்கே நாங்கள் நல்லா இருந்தோம், இங்கே இவ்வளோ நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பித்தது ஆண்டவருக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ 70 பேரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோ மோசே. இஸ்ரவேல் ஜனங்களில் மூப்பர்களில் 70 பேரை செலக்ட் பண்ணி எடுத்து அவங்க எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லட்டும். கர்த்தருடைய ஆவி, உண்மையில இருக்கிற ஆவியை நான் அவர்கள் மேலே ஊற்றுவேன். கர்த்தருடைய ஆவி அவர்கள் மேலே வரும்போது எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அற்புதம் நடக்கும். கறி நீங்கள் நிச்சயமாக சாப்பிடுவீங்க. எப்படி சாப்பிடுவோமா பாருங்க, 19-20வது வசனம். நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போக மட்டும் புசிப்பீர்கள். 1 நாள் 2 நாள் மட்டும் இல்லை, கர்த்தர் செய்கிற அற்புதங்கள் பாருங்க. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் இந்த ஜூன் மாதம் தொடங்கி இருக்குது. எப்படி இந்த மாதத்தை நடத்த போகிறோம்? வாங்கின சம்பளம் எல்லாம் 5ஆம் தேதிக்குள்ளே முடிஞ்சு போச்சே, எந்த தேவையும் சந்திக்கப்படலையே, இனி பணம் இல்லையே, இவ்வளோ பற்றாக்குறையில் இருக்கிறோம், எப்படி சமாளிக்க போகிறோம்? இன்றைக்கு எல்லா வீடுகள்லையும் இப்படிப்பட்ட நிலைமை தான். இதை குறித்தே தான் பேச்சுகள். பாருங்க, கர்த்தர் எவ்வளோ நல்லவருங்கிறத நம்ம அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, விசுவாசிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் தான் பற்றாக்குறையின் மத்தியில் என் கர்த்தர் நல்லவர்,
ஒரு நாள் 2 நாள் மட்டும் அவர் என்னை நடத்துகிற தேவன் அல்ல. ஒவ்வொரு மாதமும் அவர் என்னை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு நாள் 2 நாள் 10 நாள் 20 நாள் மட்டும் இல்ல, ஒரு மாதம் வரைக்கும் சாப்பிடுவீர்கள். இன்னும் பாருங்க, இன்னொரு முக்கியமான வசனம் 23வது வசனம் பாருங்க. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். என்னுடைய வார்த்தையின்படி நடக்கும். 6 லட்சம் பேருக்கு ஆடு மாடுகளை அடிச்சா கூட சாப்பிட முடியாது. ஆனா இந்த ஜனங்கள் சாப்பிடுவாங்க. நான் இந்த காரியத்தை செய்வேன். 1 மாசம் வரைக்கும் கறி சாப்பிடுவீங்க. எப்படி சாப்பிடுவோம்? மூக்குல எட்டி பார்க்குற அளவுக்கு சாப்பிடுவீங்க. என்னுடைய கை குறுகவில்லை, கர்த்தருடைய கை குறுகவில்லை. என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை இப்பொழுது நீ காண்பாய் மோசே, இதை போய் ஜனங்களுக்கு சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. அதே மாதிரி அந்த 70 பேரை செலக்ட் பண்ணி எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. ஒரு பலத்த காற்று வந்தது பாருங்க சமுத்திரத்திலிருந்து. காடைகளை அடித்து கொண்டு வந்து அவங்கவுங்க கூடாரங்களுக்கு முன்னாடி 2 முழம் உயரம், இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும், இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும், 2 முழம் உயரத்துக்கு கறிகள் காடைகள் வந்து கிடைச்சது பாருங்க. ஜனங்கள் எடுத்து எடுத்து அப்படி ரெடிமேட் ஃபுட்டு அப்படி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பிரியமானவர்கள், நம் கர்த்தர் இப்படிப்பட்டவர் தான். ஏதோ 5 நாள் முடிஞ்சிருச்சு, இனி மீதி நாளை எப்படி நடத்துவோன்னு பயப்படாதீங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த கர்த்தர் நல்லவருங்கிறத நம்ம அனுபவிக்க வேண்டிய நேரம், சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் நாம் விசுவாசிக்கும் போது என் கர்த்தர் செய்வார், அவருடைய கை குறுகவில்லை, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் யெகோவா ஈரே. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், எந்த தேவையிலையும் உன்னை நான் அப்படியே நிர்கதியா விட்டுற மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு செய்வார். தயவுகளை உண்டு பண்ணுவார். மனுஷர் கண்கள்ல தயவு உண்டாயிருக்கும் உங்களுக்கு. வெள்ளியோடும் பொன்னோடும் உங்களை புறப்பட பண்ணுவேன். உங்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இருப்பதில்லை. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. இன்னொரு அற்புதமான வசனத்தையும் கூட இந்த வசனத்தோட தியானிக்கணும். 1 மாசம் வரைக்கும் எப்படியெல்லாம் ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு. எசேக்கியேல் 47:12 பாருங்க. இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது, மாதந்தோறும் எப்படியெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மாதமும் இருக்கும். ஜனவரி பிப்ரவரி மட்டும் இல்லை, வருஷம் பூராவும். எசேக்கியேல் 47:12 வசனம் பாருங்க. நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். மாதந்தோறும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை டிசம்பர் வரைக்கும் வருஷம் பூரா அவர் நடத்துவார். அவர் நல்லவர் பாருங்க. மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். போன மாசம் அப்படி செஞ்சிட்டாரு, இந்த மாசம் எப்படி செய்வாரு? அந்த எண்ணத்துக்கே இடம் கொடுக்காதீங்க. சிந்தையில் அந்த சிந்தையை கொண்டு வராதீங்க. என் கர்த்தர் செய்வார், எப்படியும் அவர் செய்வார். அவர் நல்லவர் பாருங்க. அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்குமானவைகள். நம் கர்த்தர் இப்படிப்பட்ட கர்த்தர் தான். இந்த கர்த்தரை நீங்க தியானிங்க. கர்த்தருடைய கை குறுகவில்லை, அவருடைய கை நீட்டப்பட்ட கரங்கள், ஆணி பாய்ந்த கரங்கள், ரட்சிக்கிற கரங்கள், உதவி செய்கிற கரங்கள். அவருடைய கரத்துல வல்லமை இருக்கு. இந்த கரத்தை நம்புங்க, இந்த கரத்தை நோக்கி பாருங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே. இந்த கர்த்தரிடத்துல இந்த மாதத்துல உங்க கண்களை அவருக்கு நேராக ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படும். ஒவ்வொரு தயவும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.